அரசன் படத்துடைய ஷூட் அப்படியே நிறுத்திட்டாங்க. இன்னும் சொல்ல போனா சிம்பு அவர்களுக்கு ரெட் கார்டு கொடுத்துட்டாங்க அப்படின்னே வந்து சொல்லலாம். அதாவது சிலம்பரசன் டிஆர் அவர்கள் இப்ப வெற்றிமாறன் அவருடைய டைரக்ஷன்ல அரசன் அப்படிங்கிற படத்தை நடிச்சிட்டு இருக்காரு அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அண்ட் பொதுவாகவே வந்து சிம்பு அவர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அவர் பத்தி நிறைய கான்ட்ரோவர்சி வருது, ஏதாவது ஒரு பிரச்சனைகள் அடிக்கடி வந்துட்டே இருக்கும். அந்த வகையில பார்க்கும்போது இப்போ வெந்து தணிந்தது காடு படத்துடைய டைம்ல ஆரம்பிச்ச ஒரு பிரச்சனை இப்போ வரைக்கும் போயிட்டு இருக்கு. அதாவது 2022 வெந்து தணிந்தது காடு படத்துக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா வேல்ஸ் பிலிம்ஸ் இன்டர்நேஷனல்ஸ்க்கு வந்து சிம்பு அவர்கள் 3 படம் பண்ணி கொடுக்கறதா கமிட் பண்ணிருந்தாங்க. அதுல ஒண்ணு வெந்து தணிந்தது காடு, அப்புறம் வெந்து தணிந்தது காடு 2 கொரோனா குமார். வெந்து தணிந்தது காடு படத்தோட ஷூட் எப்படியும் முடிஞ்சு படத்தையே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் வெந்து தணிந்தது காடு 2 படம் வந்து இப்போ வரைக்கும் ஆரம்பிக்கல. இன்னும் சொல்ல போனா அந்த படத்துல இருந்து சிம்பு அவர்கள் வெளியே வந்துட்டாரு அப்படின்னு வந்து சொல்லலாம். அது போக 3வது படம் பாத்தீங்கன்னா கொரோனா குமார். சோ அந்த படத்தை வந்து இதற்கு தானே ஆசைப்பட்ட பாலகுமாரா படத்துடைய டைரக்டரான கோகுல் அவர்கள் தான் அந்த படத்தை டைரக்ட் பண்றதா இருந்தது. அந்த படத்தினுடைய ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க் எல்லாம் கூட போயிட்டு இருந்தது. ஆனா படத்துடைய ஷூட் வந்து ஆரம்பிக்கவே இல்லை. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சிம்பு அவர்கள் 10 தலை படத்துல நடிச்சு முடிச்சாரு. அந்த படமும் ரிலீஸ் ஆயிருச்சு. அதுக்கப்புறம் தக் லைஃப் அப்படிங்கிற படத்துல வந்து நடிச்சிட்டு இருந்தாரு. சோ அப்பதான் வந்து ஒரு பிரச்சனை ஆரம்பிக்குது. அதாவது சிம்பு அவர்கள் வந்து ஆல்ரெடி கொரோனா குமார் படத்துல நடிக்கிறதா கமிட் பண்ணிருக்காரு. ஆனா அந்த படத்துல நடிக்காம இப்போ தக் லைஃப் வரைக்கும் வந்துட்டாரு. சோ இந்த படத்துக்கு வந்து ப்ரீ ப்ரொடக்ஷனுக்கே இப்போ வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 7.5 கோடி செலவாயிருச்சு. அது போக சிம்பு அவர்களுக்கு வந்து 5 கோடி நான் அட்வான்ஸா கொடுத்துருக்கேன். சோ என்னோட படத்துல நடிச்சு முடிக்காம இப்ப அடுத்து இந்த படத்துக்கு வந்துட்டாரு. சோ என் படத்துல நடிச்சு முடிச்சுட்டு தான் தக் லைஃப் படத்துல நடிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த படத்துடைய கொரோனா குமார் படத்துடைய தயாரிப்பாளரான ஐசரி கணேஷ் அவர்கள் வந்து ப்ரொடியூசர் கவுன்சில்ல ஒரு கம்ப்ளைண்டா வந்து ரைஸ் பண்ணிருந்தாங்க. சோ அதுக்கப்புறம் வந்து எப்படியோ ஒரு பேச்சுவார்த்தைகள்லாம் நடத்தி டெம்பரரியா அந்த டைம்ல அந்த பிரச்சனை வந்து கொஞ்சம் சுமூகமா பேசி முடிச்சிட்டாங்க. சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்போ கொரோனா குமார் ஆல்மோஸ்ட் அந்த படம் டிராப் ஆயிருச்சு அப்படின்னே வந்து சொல்லலாம். தக் லைஃப் படத்துக்கு அப்புறம் இப்போ சிம்பு அவர்கள் வந்து வெற்றிமாறன் அவருடைய டைரக்ஷன்ல அரசன் படத்துல நடிச்சிட்டு இருக்காரு. சோ ரொம்ப நாளா போயிட்டு இருந்த அந்த கொரோனா குமார் படத்துடைய பிரச்சனை இப்போ அரசன் படத்துக்குமே வந்து ஒரு பெரிய பிரச்சனையா வந்து மாறி இருக்கு. அதாவது இப்போ ஐசரி கணேஷ் அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காரு, கொரோனா குமார் படத்துக்கு நான் சிம்பு அவர்களுக்கு 5 கோடி அட்வான்ஸ் கொடுத்துருக்கேன். ப்ரீ ப்ரொடக்ஷனுக்கு வந்து 7.5 கோடி செலவா இருக்கு. மொத்தமா 12.5 கோடி வந்து சிம்பு அவர்கள் எனக்கு கொடுக்கணும். அதை கொடுத்துட்டு அதுக்கப்புறமா அரசன் படத்துல நடிக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ஐசரி கணேஷ் அவர்கள் வந்து ப்ரொடியூசர் கவுன்சில்ல கம்ப்ளைண்ட் பண்ணது மட்டும் இல்லாம இப்போ பெப்சிலையுமே வந்து இந்த கம்ப்ளைண்ட் கொண்டு போய் கொடுத்திருக்காரு. அதனால இப்போ பெப்சி என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா சிம்பு அவர்கள் வந்து ஐசரி கணேஷ் அவருடைய பிரச்சனையை சால்வ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தான் அரசன் படத்துல வந்து நடிக்கணும். அது வரைக்கும் படத்துடைய ஷூட்டிங் வந்து அப்படியே நிறுத்திடுங்க, நாங்களும் வந்து அரசன் படத்துடைய ஷூட்டுக்கு ஒத்துழைக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி இப்போ பெப்சி சைட்ல இருந்து வந்து சொல்லிட்டாங்களாமா. சோ அதனால இப்போ அரசன் படத்துடைய ஷூட் வந்து அப்படியே நிறுத்திட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தகவல் வெளியாயிட்டு இருக்குது. சோ இந்த பிரச்சனை சம்பந்தமா பாத்தீங்க அப்படின்னா சிம்பு அவர்கள் என்ன சொல்றாரு, நான் வந்து ப்ரீ ப்ரொடக்ஷனுக்கு செலவான அந்த 7.5 கோடி எல்லாம் வந்து கொடுக்க முடியாது, எனக்கு அட்வான்ஸா கொடுத்து அந்த 5 கோடி வேணா நான் திருப்பி கொடுக்குறேன், என்னால எப்படி ப்ரீ ப்ரொடக்ஷன் காசு எல்லாம் கொடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சிம்பு தரப்புல அவர் வந்து சொல்றாரு. இன்னொரு பக்கம் ஐசரி கணேஷ் அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த படத்துல சிம்பு அவர்கள் நடிக்காதனால தானே இப்போ இந்த படம் வந்து நடக்காம போச்சு. சோ அதனால சிம்பு அவர்களுக்கு கொடுத்த அந்த 5 கோடி சம்பளத்தையும் சரி, அந்த அட்வான்ஸையும் சரி, அது கூட சேர்த்து ப்ரீ ப்ரொடக்ஷனுக்கு செலவான 7.5 கோடியும் மொத்தமா சேர்த்து அவர் 12.5 கோடி எனக்கு கொடுத்து ஆகணும் அப்படின்னு சொல்லி ஐசரி கணேஷ் சைட்ல இருந்து சொல்றாங்க. சோ இந்த பிரச்சனை எப்போ எப்படி முடிய போகுது, இது முடிச்சாதான் வந்து அரசன் படத்துடைய ஷூட் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்படுது. சோ எப்போ இந்த பிரச்சனையை முடிச்சுட்டு அரசன் படத்துடைய ஷூட் ஆரம்பிக்க போறாங்க அப்படிங்கிறது தெரியல. அதை வந்து நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இதுல என்ன அப்படின்னா அரசன் படத்துடைய ஷூட் இப்படி தள்ளி போச்சு அப்படின்னா அரசன் படத்துடைய ஷூட் மட்டும் இல்லாம STR 51 படத்துடைய ஷூட்டும் தள்ளி போக சான்ஸ் இருக்கு. ஏன்னா இதுலயே நடிக்க கூடாதுன்னா அப்ப அதுல மட்டும் எப்படி நடிக்க முடியும்? சோ STR 51 வந்து அஸ்வத் மாரிமுத்து அவர்கள் டைரக்ட் பண்ண போறாரு. அந்த படத்துடைய ஷூட் மே மாசத்துல ஆரம்பிக்க போறதா அஸ்வத் மாரிமுத்து அவர்களே ரீசெண்டா ஒரு ஈவென்ட்ல சொல்லியிருந்தாரு. அப்படி இருக்கும்போது இப்ப இந்த பிரச்சனை போறதுனால மேபி STR 51 படத்துடைய ஷூட்டும் தள்ளி போறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். சோ என்ன நடக்க போகுது, இது எப்படி முடிய போகுது அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இதுல இப்ப என்னன்னா அரசன் படத்துடைய ஷூட் திரும்ப எப்ப ஆரம்பிக்க போறாங்க அப்படிங்கிறது தெரியல. மே மாசத்துல STR 51 ஷூட் ஆரம்பிப்பாங்களா அப்படிங்கிறது தெரியல. ஆனா கண்டிப்பா மே மாசத்துல STR உடைய ஃபேன்ஸ்க்கு ஒரு ட்ரீட் வேணா இருக்கு. அது என்ன அப்படின்னா 2002ல வெங்கடேஷ் அவருடைய டைரக்ஷன்ல ரிலீஸ் ஆயிருந்த குத்து படத்தை வந்து இப்ப திரும்ப ரீரிலீஸ் பண்ண போறதா படத்துடைய டீம் சைட்ல இருந்து அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. சோ மே மாசத்துல குத்து படம் ரீரிலீஸ் ஆக போகுது. ஆனா எந்த டேட்ல ரிலீஸ் பண்ண போறாங்க அப்படிங்கறது வந்து இன்னும் எக்ஸாக்ட்டா சொல்ல, கூடிய சீக்கிரம் அந்த ரிலீஸ் டேட்டையும் அனௌன்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அதையும் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். சோ இப்போ நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க, குத்து படத்துடைய ரீரிலீஸ்க்கு எந்த அளவுக்கு வெயிட் பண்றீங்க அப்படிங்கிறது. அட் தி சேம் டைம் இப்போ சிம்பு அவர்களுக்கும் ஐசரி கணேஷ் அவர்களுக்கும் போயிட்டு இருக்கக்கூடிய இந்த ஒரு பிரச்சனையை பத்தியும் அண்ட் ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய தரப்புல ஒரு சில விஷயங்கள் முன்னாடி வைக்கிறாங்கல்ல, 5 கோடி மட்டும் தான் நான் கொடுப்பேன், 7.5 கோடி கொடுக்க முடியாது அப்படின்னு சிம்பு அவர்கள் சொல்றாரு. இன்னொரு பக்கம் ரெண்டையும் சேர்த்து 12.5 கோடி அவர் கொடுக்கணும்னு ஐசரி கணேஷ் அவர்கள் சொல்றாருல. சோ இதை பத்தி உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணிருங்க. இன்னொரு மீடியாவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.